வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, கோயம்புத்தூரில் நேற்று என்டிஏ பொதுக்கூட்டம் நடந்துச்சுல, பிரதமர் மோடி தலைமையில் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் பிரதமர் மோடியும் அண்ணாமலையும் பேசிக்கொள்ளக்கூடிய காட்சி இணையத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுதுங்க. அண்ணாமலை பிரதமர் மோடிக்கிட்ட ஏதோ சொல்ல, அதை உன்னிப்பாக கவனிக்கிறாரு பிரதமர் மோடி. உன்னிப்பாக கவனித்து பிரதமர் மோடி பிறகு ரியாக்ட் பண்ணுறாரு. மறுபடியும் அண்ணாமலை ஏதோ மேலும் பேசுகிறாரு. ஃபைனலாக பிரதமர் மோடி சிரிக்கிறாரு. இந்த காட்சி இணையத்தில் ரொம்ப வைரலு. இந்த காட்சியை ஷேர் பண்ணி பாஜக தொண்டர்கள், அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா, அண்ணாமலையை எப்படியாவது கட்சியிலேருந்து ஓரங்கட்டிடணும் அப்படின்னு 4-5 பேர் கொண்ட கும்பல் 24x7 வேலை பார்த்துக்கு இருக்காங்க பிஜேபிக்குள்ளே. அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு பாடம். அண்ணன் அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு பாருங்க அப்படின்னு பதிவுகள் போடுறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு மோடிக்கிட்ட, அதற்கு மோடி என்ன பதில் கொடுக்குறாரு, இதெல்லாம் தெரியலை. ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பிஜேபியில் வாஜ்பாய், அத்வானி, நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படிங்கிறவரை நாட்டு மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மோடி பின்னாளில் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. எவ்வளோ கோடி பேர் பாஜகவில் இருக்காங்க. அவ்வளோ கோடி பேரில் இருந்து எப்படி மோடியை கரெக்டாக செலக்ட் பண்ணாங்க? அதுதான் பிஜேபி. அதே மாதிரி இன்றைக்கி நரேந்திர தாமோதரதாஸ் மோடியும் அண்ணாமலையை செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாஜ்பாயும் அத்வானியும் எப்படி இந்த நாட்டுக்கு மோடியை கொடுத்தாங்களோ, அதே மாதிரி மோடி இந்த நாட்டுக்கு அண்ணாமலையை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. டெஃபினட்டாக நேஷனல் பாலிடிக்ஸில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு அண்ணாமலை சில வருடங்களில் போவார் அப்படிங்கிற டவுட்டு யாருக்கும் வேண்டாம். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உயரத்தை அண்ணாமலை அடைவார் அப்படிங்கிறத இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது, மோடியும் அண்ணாமலையும் பேசிக்கிறத வச்சு அவங்க பேசுகிற வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது இயற்கையாகவே தோணுது. சில விஷயங்கள் நேச்சுரலாகவே தோணும்ல, அது மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு இது மாதிரியான தாட் வந்திருக்கா? அண்ணாமலை மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் தேசிய அரசியலில் அப்படின்னு யாருக்காவது ஏதாவது சிந்தனை வந்திருக்கா? சும்மா தனியாக நம்ம உட்காந்துருக்கும்போது அண்ணாமலையுடைய வீடியோவை பார்க்கும்போது யாராவது நினச்சிருக்கீங்களா? இப்படி நான் நினச்சிருக்கேன் பல வாட்டி. இப்போது கோயம்புத்தூரில் மோடியும் அண்ணாமலையும் பேசிக்கொண்ட வீடியோ ரெண்டுங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அருண்குமார் அப்படிங்கிறவரை வேட்பாளராக விஜய் அறிவித்தார். வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணார். அவருடைய வேட்புமனுவில் நிறையா குளறுபடி நடந்திருக்கு, நிறையா குளறுபடி இருக்குது அப்படின்னு தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதற்கு வேட்பாளர் அப்படிங்கிற முறையில் அந்த அருண்குமார் என்ன பண்ணியிருக்கணும், தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கிட்ட முறையாக விளக்கம் கொடுத்துருக்கணும். இந்த இஷ்யூ போய்க்கு இருக்கும்போது அந்த ஸ்பாட்டில் இருந்து அருண்குமாரை காணுமா. ஃபோன் பண்ணி பார்த்தா, கட்சி நிர்வாகிகள் ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனையே எடுக்கலையாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாராம். ஆளு தலைமறைவு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துச்சு. ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல, விலை போயிட்டாரு அருண்குமார் தாவேகா வேட்பாளர், இபிஎஸ் கிட்ட விலை போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க, எடப்பாடி தொகுதியில் அருண்குமார் தாவேகா வேட்பாளருடைய வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவர் தான் அங்கேயே இல்லையே, வேட்புமனுலையும் குளறுபடி. அதனால இந்த விசில் சின்னத்தையும் முடக்கிட்டாங்க, அந்த வேட்புமனுவையும் நிராகரிச்சிட்டாங்க. இப்போது விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, சுயேட்சையான பிரேம்குமாருக்கு தன்னுடைய முழு ஆதரவை வழங்கியிருக்காரு. அவரும் விஜய் மக்கள் இயக்கத்தில் நிர்வாகியாக இருந்தவர் தான். எடப்பாடி தொகுதியில் சுயேட்சையாக போட்டிடுறாரு. அவருடைய சின்னம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டி சின்னம் 12வது நம்பரில் இருக்கும். அதனால் தாவேகா சப்போர்ட்டர்ஸ் அனைவருமே எடப்பாடி தொகுதியில் பிரேம்குமாரை ஆதரிக்கவும், தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் ஓட்டு போடவும் அப்படின்னு விஜய் இன்னைக்கு பதிவிட்டிருக்காரு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் தமிழக உளவுத்துறை ஐஜியாக இருந்த செந்தில் வேலனை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. இப்போது அவினாஷ்குமார் அப்படிங்கிறவரை உளவுத்துறை ஐஜியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.